Hi all, praise God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு அருமையான செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. நீதிமொழிகள் 3:6 சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, இந்த புதிய நாளில் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்க, சகலமும் நன்மையாக நடக்கும். அரையும் குறையுமா நினைக்காதீங்க, ஒரு சந்தேகமா நினைக்காதீங்க, சகலத்திலையும் உண்மையா விசுவாசமாய் நினையுங்க. நீங்க நினைச்சு போகும் பொழுது நீங்க நினைக்கிற காரியங்கள், நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாதி அப்படி பாதி இப்படி நினைக்கிறீங்க. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை பாதுகாப்பார் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க. இயேசு சுவாமியை விட்டு பிரிஞ்சிடாதீங்க, மனசளவுலையும் பிரியாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல காரியங்களிலும் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிரியாதீங்க. இந்த காலை வேளை ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டுமா? ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய வழிகளில் ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வழியில் நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது நீங்கள் தவறான வழிக்கு போக மாட்டீங்க. நீங்கள் ஒரு கேடு உள்ள ஒரு வழிக்கு போக மாட்டீங்க. ஒரு கேடு உள்ள ஒரு மனுஷனத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? என்ன செய்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. அவர் அதை சரிப்படுத்துவார், அது உங்களை பாதுகாக்குவார். அவர் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்களுக்குள்ள உங்களை வைப்பார். நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு ஏதோ பெருசாக செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் போகிற வழிகளில், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அவரை நினைத்து கொள்ளுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நண்பு பிள்ளைகளை முழுசாக நினைச்சுக்கோங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பாதி சும்மா அப்படி ஆண்டவர்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை யாரோ வாழ்றதில்லைங்க. ஆண்டவருக்காக உண்மையாய், நிச்சயமாய், சத்தியமாய் வாழக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வெற்றி, அவருடைய நன்மை வந்து சேருங்க. நாம் இன்னைக்கு இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அல்ல, நம்முடைய எல்லா வழிகளிலும், எல்லா வேலைப்பாடுகளிலும், எல்லா செயல்களிலும் நம்ம ஆண்டவரை நினைத்து கொண்டால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் அவரை நினைச்சுக்குங்க. அவரை நீங்கள் நினைக்கும் பொழுது சகலம் நன்மையாக நடக்கும். இன்றைக்கி நான் சொல்லிட்டா, இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிருக்கிறீங்க, அப்பாவை நினச்சிட்டு போங்களேன், சரியாக நடக்கும். நீங்கள் மீண்டும் நாளைக்கு சண்டே நீங்கள் சாட்சி சொல்வீங்க, ஏசப்பா நினைச்சேன், அது நடந்துச்சுன்னு சொல்லி. நண்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது நன்றாக நடக்கும். ஆனால் யாரையும் நினைக்காதீங்க, ஏசப்பா ஒன்றி நினைங்க. ஏசப்பா சகலத்தையும் நன்மையான காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஜபிக்கலாமா? பரலோக பிதாவே, அருமையான வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பார்கள். God bless you.